ஹலோ வணக்கம். வாங்க சாப்பாட்டு வீடியோ இல்ல, சைக்கிளுக்கு ஓட்டு போடுற வீடியோ பார்ப்போம். நான் இந்த 2 ரீசனுக்காக ஷேர் பண்றேன். 1 என்ன போல இந்த மனித உழைப்புகள் சரியான காஸ்ட்லியா இருக்கிற நாடுகள்ல வாழ்றவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். டென்மார்க்ல இந்த டியூப்ல இருக்கிற லீக்க கண்டுபிடிச்சு ஓட்டு போறதுக்கு 600 டெனிஸ் குரோனர் கடைக்காரங்க கேட்டாங்க. கிட்டத்தட்ட 25,000 இலங்கை ரூபீஸ் வரும். என்னோட சைக்கிளே செகண்ட் ஹேண்ட்ல 20,000 இலங்கை ரூபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். அதாவது 500 குரோன். 2வது ஒரு ரீசன் ஒரு தத்துவம்ன்றே சொல்லலாம். இதை நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு சொல்ல அவங்க சொன்னாங்க, "ஏன் லைஃப் டைம் ஒருக்கா தான் வருஷத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதே நீயே கழட்டி பார்க்கக்கூடாது. வெளியில கொண்டு கொடுக்க மட்டும் எனக்கு ரெலவென்ட் பண்ணுன்னு சொல்லி ஓகே அது நல்ல ஐடியாவே இருந்தது. வந்துட்டு கடையில் போய் ஒரு டூல் பாக்ஸ் வந்து வாங்கினேன். ஜஸ்ட் 30 டெனிஸ் குரோனர் தான் அந்த டூல் பாக்ஸ். கொண்டு வந்து ஒரு மாதிரி கலட்டுறது கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி சைக்கிளை படுத்தி போட்டு நிமித்தி போட்டு காலால் கையால் அமர்த்தி பிடிச்சி அந்த டூலை பாவிச்சு தெண்டி இந்த டியூப்பை வெளியில் எடுத்துட்டேன். சரியான சந்தோஷமாக இருந்தது. அதுதான் பெரிய ப்ராசஸ். எடுத்துட்டு காற்றடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே வச்சு பார்க்கும்போது எங்கே அந்த லீக்குங்கிறது ஒரு பபிள்ஸ் வந்து காட்டி கொடுக்கும். இதுதான் நான் வாங்கின அந்த டூல் பாக்ஸ். ஒரு கம், அந்த ஒட்டு போகிறதுக்கு ஒரு பிளாஸ்டர் கணக்கு இருந்தது ஒரு 4-5, அண்ட் அந்த டியூப்பை சில்லுக்குள்ளேருந்து கலட்டுறதுக்கு அந்த தெண்டி கொடுக்குற ஒரு 2 டூல் இவெல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ள இருந்தது. ஈஸி. ஒரு 1 ஹவர் கிட்டத்தட்ட நான் பாவிச்சிருப்பேன் ஃபுல்லாகவே. சரியான ஈஸி ப்ராசஸ். வெளியில் எடுத்து எங்கே அந்த லீக் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டா வெளியில் எடுத்து தண்ணிக்குள்ளால துடைச்சி போட்டு கம்மை போட்டு இந்த ஸ்டிக்கரோ இந்த பிளாஸ்டரை போட்டு ஒட்டிட்டு அப்படி பிடிச்சி கொண்டீங்க டக்குன்னு ஒட்டிட்டு எப்படி டியூப்பை வெளியில் எடுத்தனோ அதே மாதிரி உள்ள டயருக்குள்ளே வச்சு காத்தடிச்சு வச்சுக்கிறேன். இந்த சைக்கிள் ஓடி பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் காற்றுள்ள நிற்கிது. ஆப்ரேஷன் சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். சாரி ப்ளவுஸ் ஒன்று அவிட்டு வெட்டி எப்படி அவிட்டனோ அதே மாதிரி தைச்சு ப்ளவுஸ் ஆக்கின மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இது. நீங்களும் ட்ரை